வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். கும்பகோணத்தில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகுடைய மாநில மாநாடு நடந்திருக்கு. அதில் திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்கள் கலந்துக்கிட்டு 5 வாக்குறுதிகளை கொடுத்துருக்காரு. முதல் வாக்குறுதி, உலமாக்களுடைய ஓய்வூதியம் 3000 5000 உயர்த்தப்படும் அப்படிங்கிறது முதல் வாக்குறுதி. ரெண்டாவது, உலமாக்கல் நலவாரிய உறுப்பினர்களுக்கு 2 வீலருக்கு சப்சிடி 25,000 50,000 உயர்த்தப்படும் அப்படிங்கிறது ரெண்டாவது அறிவிப்பு. மூணாவது, புதிய வக்ஃபு தீர்ப்பாயம் கோவையில் ஏற்படுத்தப்படும். சென்னை, மதுரையை தொடர்ந்து கோயம்புத்தூரில் புதிய வக்ஃபு தீர்ப்பாயம் அமைக்கப்படும் அப்படிங்கிறது மூணாவது. நாலாவது, கப்ரிஸ்தான்கள் அமைத்து தரப்படும் அப்படிங்கிறது நாலாவது. அஞ்சாவது, அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் காலியாக உள்ள உருது ஆசிரியர் பணியிடங்கள் உடனடியாக நிரப்பப்படும் அப்படிங்கிற 5 அறிவிப்பை கும்பகோணத்தில் முதல்வர் அறிவிச்சிருக்காரு. இப்போ இந்த 5வது அறிவிப்பு தான் பெரிய டிபேட்டாக மாறி இருக்கு. இப்போது இந்த 5வது அறிவிப்புக்கு பாஜக என்ன ரியாக்ட் பண்ணுறாங்கன்னா, தமிழகத்தில் இருமொழி கொள்கை மட்டும்தான் இருக்கும் கல்வி நிலையங்களில் அப்படின்னு சொல்லிட்டு மூச்சுக்கு 300 முறை சொல்லக்கூடிய திராவிட மாடல் கவர்மெண்ட்டு இப்போ உருது மொழி ஆசிரியர் பணியிடங்கள் உடனடியாக நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. அப்போ அரசு பள்ளிகளில் உருது மொழி இருக்குது அப்படிங்கிறது இதிலிருந்தே தெரியுதா? மூன்றாவதாக, ஏதாவது ஒரு மொழி கற்றுக்கட்டும், ஹிந்தின்னு இல்லை, பிடிச்ச மொழியை மாணவர்கள் கற்றுக்கட்டும் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்னால் அந்த வாய்ப்பை திணிக்கிறாங்க மத்திய அரசாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு மடைமாற்றம் செய்யுது திமுக கவர்மெண்ட். மூன்றாவது மொழி பிடித்த மொழியை கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறதையே திணிப்பு அப்படின்னு சொல்லிட்டு விடாமல் தடுக்குது. 2 லாங்குவேஜ் ஃபார்முலா தான் அப்படின்னு சொல்லக்கூடிய திமுக அரசாங்கம் இப்போது உருது மொழி ஆசிரியர் பணியிடங்கள் உடனடியாக நிரப்பப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்கீங்க. அப்போ உருது மொழி கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்குது அப்படின்னு தானே அர்த்தம். ஏன் இந்த முரண்பாடு? ஓகே, உருது மொழி சொல்லிக் கொடுங்க, நாங்கள் வேண்டான்னு சொல்லலை. 3rd லாங்குவேஜை மாணவர்களை கற்றுக்க விடுங்க. புதிய கல்விக் கொள்கைப்படி 3வது மொழி பிடித்த மொழியை கற்றுக்கலாம் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தமிழக மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பை ஏன் தடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கேள்வி எழுப்புறாங்க. இப்போ இந்த விவகாரம் பேசு பொருளாக மாறி இருக்கு. ஒன்று. ரெண்டாவது, மோடி அதிரடி அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக். என்னன்னா, ஒரு பக்கம் ஐரோப்பிய யூனியனோட ட்ரேடு டீலை இந்தியா வெற்றிகரமாக முடிச்சிருக்கு. அதாவது மதர் ஆஃப் ஆல் டீல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான அந்த ட்ரேடு ஒப்பந்தம் அப்படிங்கிறது மதர் ஆஃப் ஆல் டீல்ஸ் தான். அவ்வளவு வரலாற்று சிறப்பு மிக்க டீல் இது. ஒரு பக்கம் அப்படி ஒரு சிக்ஸர் அடிக்கிறார் மோடி. இன்னொரு பக்கம் இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெதன்யாகு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன அறிவிச்சிருக்காருன்னா, அமெரிக்காவுடைய இராணுவ உதவியை சார்ந்திருப்பதை குறைத்து இந்தியாவுடன் இணைந்து பாதுகாப்பு தளவாட உற்பத்தியை விரிவுபடுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காரு. என்னது? அமெரிக்க இராணுவ உதவியை சார்ந்திருப்பதை குறைத்து இந்தியாவுடன் இணைந்து பாதுகாப்பு தளவாட உற்பத்தியை விரிவுபடுத்துவோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு நெதன்யாகு. கிடைக்கிற இடத்துல எல்லாம் சிக்ஸர் அடிச்சுக்கிருக்காரு பிஎம் மோடி. இந்தியா வேற லெவலில் முன்னேறிக்கு இருக்கு நம்ம இந்தியா. இது 2. மூணாவது, தங்கம் மற்றும் வெள்ளியுடைய விலை இருக்குல்ல, ஒரு நாளைக்கு 2 தடவை தங்கத்துடைய விலையெல்லாம் கூடுது. முன்னாடியெல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு தடவை கூடுமா? இப்போ காலையில் ஒரு வாட்டி, சாயந்தரம் ஒரு வாட்டி கூடிக்கு இருக்கு. இன்னைக்கு காலையில் 1 கிராம் தங்கத்துடைய விலை 1190 ரூபா உயர்ந்திருக்கு. ஒரு பவுன் 9520 ரூபா கூடியிருக்கு. இது வரைக்கும் வரலாறுல இவ்வளவு பெரிய உயர்வு இருந்ததில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்னென்ன காரணங்கள் சொல்லப்படுது? ஒன்று, உலக அளவில் பல இடங்களில் மோதல் நடந்துக்கிருக்கு, சண்டைகள், போர் நடந்துக்கிறதுனால இந்த விலையேற்றம் அப்படின்னும். ரெண்டாவது, ட்ரம்ப் பிரசிடெண்ட் ஆனதுக்கப்புறம் தான் இவ்வளவு பெரிய விலை உயர்வு, இதுக்கெல்லாம் காரணம் ட்ரம்ப்புடைய கொள்கைகள் தான் அப்படிங்கிறது ரெண்டாவது. மூணாவது என்ன தெரியுமா? மூணாவது, தங்கத்துக்கு ஹியூஜ் டிமாண்ட் ஏற்பட்டிருக்கு. பங்குச்சந்தையில் முதலீட்டாளர்கள்லாம் தங்கத்தில் முதலீடு பண்ணுறது அதிகமாயிருச்சான். தங்கத்தில் தான் அதிக முதலீடு நடக்குதான். இதுவும் இந்த விலையேற்றத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு விலை கூடிக்கு இருக்கு. தங்கம் தான் அப்படின்னா வெள்ளி ஒரு கிலோவுக்கு 25,000 ரூபாய் இப்போ உயர்ந்திருக்கு. 4,25,000 டச் பண்ணியிருக்கு வெள்ளியுடைய விலையும். ஸோ இது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்குங்க. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.